டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? அன்னைக்கு ஏதோ ஆசிரமத்துல குழந்தைய பார்த்துட்டு வந்தேன், அந்த குழந்தை ஞாபகமாவே இருக்குன்னு. சரி, ஏதோ சின்ன குழந்தைங்கிறதுனால சென்டிமெண்ட்ல சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்து நிக்கிற. டே சக்தி, நான் தான் சொன்னனேடா, எனக்கு நிலாவை அங்க ஆசிரமத்துல விட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியலடா. அதுவும் நிலா என்கிட்ட இருந்தாதாண்டா அழாம இருக்கா. அங்க ஆசிரமத்துல இருக்கும்போது அழுதுகிட்டே இருக்கா, பால் கொடுத்தா கூட குடிக்க மாட்டேங்கிறான்னு அங்க ஆசிரமத்துல உள்ளவங்களே சொன்னாங்கடா. இன்னைக்கு காலையில இருந்து 4-5 தடவை எங்க போறேன்னு கேட்டியே. நான் எங்க போனேன் தெரியுமா? நிலாவை பார்க்க தாண்டா போனேன். அவளுக்கு போய் பால் கொடுத்துட்டு வர்றதுக்கு தான் போனேன். நான் சொல்றத உன்னால நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நிஜமாவே அங்க ஆசிரமத்துல உள்ளவங்களால நிலாவை பாத்துக்க முடியலடா. நான் தூக்குனா மட்டும்தான் அழாம இருக்கா, நான் கொடுத்தா மட்டும்தான்டா பால் குடிக்கிறா. இது எதனாலன்னு எனக்கு தெரியலடா. ஆனா எனக்கும் அப்படித்தான்டா இருக்கு. நிலாவை அங்க ஆசிரமத்துல விட்டுட்டு என்னால நிம்மதியாவே இருக்க முடியலடா. ஒவ்வொரு நிமிஷமும் நிலா அங்க என்ன பண்ணிட்டு இருப்பா, அழுதுட்டு இருப்பாளோன்னு என் நினைப்பு பூரா இவன் மேலேயே தான்டா இருக்கு. என்னால வேற எந்த விஷயத்திலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதுக்கு மேல என்னால நிலாவை அங்க விட்டுட்டு நிம்மதியா இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதான் என்னன்னாலும் பரவாயில்லன்னு நிலாவை ஏன் கூடவே வச்சுக்கணும்னு முடிவு பண்ணி இவளை தத்தெடுத்துட்டு வந்துட்டேன்டா. இது சரியா தப்பா, என்னால நிலாவை பாத்துக்க முடியுமா முடியாதா, இல்ல இதனால ஏதாவது பிரச்சனை வருமா, இத பத்தி எல்லாம் எதுவுமே நான் யோசிக்கலடா சக்தி. எனக்கு நிலா என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். அதான் எதை பத்தியும் யோசிக்காம நிலாவை ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்துட்ட, சரி. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? சரி, நீ குழந்தைய கூட்டிட்டு வந்ததுல அம்மாச்சிக்கு சம்மதம்னா கூட பரவாயில்ல. ஆனா அவங்களுக்கு இதுல விருப்பமே இல்ல. குழந்தைய அவங்க வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அம்மாச்சி மட்டும் இல்ல, அக்காவும் குழந்தைய கொண்டு போய் ஆசிரமத்துல விடுன்னு சொல்றாங்க. நீ குழந்தைய கொண்டு வந்ததுல யாருக்குமே விருப்பம் இல்லடா. இதுல நீ வேற பெரிய இவனாட்டம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. இப்போ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? தெரியலடா சக்தி. ஆனா என்ன ஆனாலும் சரி, இதுக்கப்புறம் திரும்ப நிலாவை கொண்டு போய் ஆசிரமத்துல விடுற ஐடியா எனக்கு இல்ல. நிலா இனிமே என் கூட தான் இருப்பா. நான் தான் நிலாவை வளர்க்க போறேன். எப்படிதான் வளர்ப்ப? இது என்ன பூனை குட்டியா இல்ல நாய் குட்டியா? குழந்தைடா. ஏன்டா என்னால குழந்தைய வளர்க்க முடியாதா? ஏன் அபி பிறந்ததுல இருந்து அபிக்கு சாப்பாடு கொடுக்கறது தூங்க வைக்கிறதுன்னு அபிய நான் தானடா பாத்துக்கிட்டேன். என்னால நிலாவை பாத்துக்க முடியாதா? டே, அபிய பாத்துக்கிறதும் இந்த குழந்தைய பாத்துக்கிறதும் ஒன்னாடா? அபிய பாத்துக்கிறதுக்கு அம்மாச்சி இருந்தாங்க, அக்கா இருந்தாங்க, கூட சேர்ந்து நீ பாத்துக்கிட்ட, அவ்வளவுதான். ஆனா இந்த குழந்தைய அம்மாச்சியும் அக்காவும் வீட்டுக்குள்ள சேர்த்தவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. சரி, வேண்டாம். நீ தனியா இந்த குழந்தைய வச்சு பாத்துக்கிறனே வச்சுக்குவோம். ஆனா ஸ்டேஷனுக்கு போகும்போது இந்த குழந்தை என்ன பண்ணுவ? ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போவியா? டே, அது சொல்லுடா. நீ ஸ்டேஷனுக்கு போகும்போது இந்த குழந்தைய யார்கிட்ட விட்டுட்டு போவ? யார் பாத்துக்குவா? அது சிம்ரன் பாத்துக்கோன்னு நினைச்சேன்டா. நினைச்ச சரி. அதான் சிம்ரன் குழந்தைய வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. இப்ப இந்த குழந்தைய வச்சுட்டு நடு ரோட்ல உட்காந்துருக்க. இப்ப என்ன பண்ணுவ? டேய் சிம்ரன், நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்காம எங்கிருந்தோ குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேங்கிற கோவத்துல தாண்டா அப்படியெல்லாம் பேசிச்சு. ஆனா நான் அந்த வீட்டுக்கு போகாம இருந்தா சிம்ரன் என்ன அப்படியே விட்டுருன்னு நினைக்கிறியா? அதால அப்படியெல்லாம் என்னை விட்டு நிம்மதியா இருக்க முடியாதுடா. இந்த பச்சை குழந்தைய வீட்டுக்குள்ள சேர்த்த மாட்டேன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் சிம்ரனுக்கு கெட்ட மனசு இல்லடா. அதுவும் நிலாவோட முகத்தை பார்த்தா எப்படிடா வீட்டுக்குள்ள சேர்த்த மாட்டேன்னு சொல்றதுக்கு மனசு வரும்? நீ வேணா பாரு, குழந்தைய கூட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வான்னு அதுவே என்ன கூப்பிடும். அப்புறம் அக்கா தான் கொஞ்சம் கோவப்படும். ஆனா அக்காக்கு நான் பேசி புரிய வச்சிருவேன். நிலா, என்னடா ஆச்சு? ஏன்டா அழற? அழாதடா. அச்சோ, நல்லா தானே இருந்தா, ஏன் திடீர்னு அழறா? டி சக்தி, என்னடாச்சு? ஏன்டா குழந்தை திடீர்னு அழறா? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? நான் என்ன முன்ன பின்ன பிள்ளையா பெற்றிருக்கேன்? நீ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டேய், நான் மட்டும் என்ன பெற்றிருக்கனா? எனக்கு எப்படிடா தெரியும்? தெரியாதுல்ல, அதுக்குதான் சொல்றது. நம்மளால குழந்தைய பாத்துக்க முடியாதுடா. பேசாம ஆசிரமத்திலேயே கொண்டு போய் விட்டுறலாம்டா. டேய், நான் தான் சொன்னல, நிலாவை திரும்ப கொண்டு போய் ஆசிரமத்துல விடுற ஐடியா எனக்கு இல்ல. நிலாவை நான் தான் பாத்துக்க போறேன். ஷோ, சொன்னாலே கேட்க மாட்டான். ஐயோ நிலா, அழாதடா. என்னாச்சு? ஒன்னும் இல்லடா, அதான் அப்பா நான் இருக்கேன்ல. எது அப்பாவா? ஆமா, நிலாவை நான் தானே தத்தெடுத்திருக்கேன். அப்ப இதுக்கப்புறம் நிலாக்கு நான் தானே அப்பா. அது சரி. நிலா, இங்க பாருடா, அழாதடா. என்னாச்சு? டே சக்தி, ஒருவேளை குழந்தைக்கு பசிக்குதோ என்னவோ? பசிக்குதுன்னா என்னடா பண்ண முடியும்? குழந்தைக்கு அம்மா தானடா பால் கொடுக்கணும். நீ எப்படிடா கொடுப்ப? டேய், பாட்டில் பால் கொடுக்கலாம்ல. நீ ஒண்ணு பண்ணு, பாண்டாக்கு போன் பண்ணி ஒரு பால் சூடா இல்ல ஆத்தி கொண்டு வர சொல்லு. சொல்றேன். ஆனா அவன் கிளாஸ்ல எல்லாம் கொண்டு வருவான். குழந்தைக்கு எப்படி கொடுப்ப? குழந்தைக்கு கொடுக்கணும்னா ஃபீடிங் பாட்டில் வேணும்ல. டே, நீ ஒண்ணு பண்ணு, இங்க ஏதாவது கடை திறந்திருந்தா ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கிட்டு வாடா. இந்நேரத்துல எந்த கடைடா திறந்திருக்கும்? சரி, இரு போய் பார்த்துட்டு வரேன்.
இந்தா இந்த பால் குடி. செல்லுக்குட்டி இங்க பாருங்க. டே சக்தி, என்னடா அது? டெடி பியர்டா, நீ தானே குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப பாரு குழந்தை எப்படி அழுகி நிறுத்த போகுதுன்னு. நிலா குட்டி இங்க பாருங்க. நான் தான் கரடி மாமா. இப்ப மட்டும் நீங்க அழாம சமத்தா பால் குடிச்சா கரடி மாமா உங்களுக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தருவேன். டே சக்தி, நிலா அழுகைய நிறுத்திட்டாடா. டே நிலா அழுதுகிட்டே இருந்ததும் எங்க எல்லாரும் சொல்ற மாதிரி என்னால தனியா நிலாவை பாத்துக்க முடியாதோன்னு நினைச்சேன்டா. ஆனா இப்போ நிலா அழுகைய நிறுத்திட்டு பால் குடிக்கிறா. இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கும் இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. நிலா அழுகி நிறுத்தினதுக்காக இல்ல, நீ சிரிச்சிட்டடா மச்சான். உன் முகத்துல இந்த சிரிப்பை பார்த்து 1.5 வருஷம் ஆகுதுடா. என் பழைய நண்பனை எப்ப பாப்பேன் தாண்டா காத்துட்டு இருந்தேன். திரும்பவும் உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு அந்த ஐஷு தான் வரணுமோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ நிலாவுக்காக நீ சிரிச்சிட்ட. இது போதும்டா எனக்கு. நானும் எல்லாரையும் மாதிரி நீ நிலாவை கூட்டிட்டு வந்ததும் குழந்தைய உன்னால பாத்துக்க முடியாது, கொண்டு போய் ஆசிரமத்துல விடுன்னு தான் சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன்டா, நிலா உன் கூட தான் இருக்கணும். இன்னைக்கு இந்த நிலாவால உன்னோட பழைய சிரிப்பை உன் முகத்துல நான் பார்த்தேன்டா. கண்டிப்பா நிலா உன் கூடயே இருந்தா என்னோட பழைய சமையல நீ மாறிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. செல்லக்குட்டி, என் நண்பனையே சிரிக்க வச்சுட்டியே. 1.5 வருஷம் எங்க யாராலையும் முடியாதத ஒரே நாள்ல நீ சாதிச்சிருக்க. நீ பெரிய ஆள் தான் போ. எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன். ஒரே நிமிஷத்துல நோட் எல்லாம் கிழிச்சு ப்ராஜெக்ட் திரும்ப எழுத வச்சு எனக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை வச்சுட்டேன் இந்த மாலு. இனிமே என் நோட்டு புக்கு ஏதாவது அவ எடுக்கட்டும், அப்புறம் இருக்கு. நல்ல வேலை காலேஜ் திறக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. அதனால பரவாயில்ல, அந்த 1 வாரத்துல ப்ராஜெக்ட் எழுதி முடிச்சிடலாம். ஐயோ, பிரீத்தியோட ப்ராஜெக்டும் என் ப்ராஜெக்டும் கொஞ்சம் வேற வேற மாதிரி தான் இருக்கும். அதை கரெக்ட் பண்ணி வேற எழுதணும். என்னது இதுல இவ என்னெல்லாமோ எழுதி வச்சிருக்கா? இது ப்ராஜெக்ட் மாதிரி தெரியலையே. சிசிடிவி கேமரா, சர்வேலன்ஸ், 100 மீட்டர், 50 மீட்டர். ஐயோ, என்ன இதெல்லாம்? இவ என்ன எழுதி வச்சிருக்கா? இது நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியல, வேற என்னமோ மாதிரி இருக்கு. ஒருவேளை ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு பதிலா வேற ஏதாவது ஃபைலை மாத்தி கொடுத்துட்டாளோ? இல்லையே, அவ வீட்லயே ப்ராஜெக்ட் ஃபைலை கொடுத்ததும் நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டு தான வாங்கிட்டு வந்தேன். கைலக்கா இங்க பாத்தியா? ஸ்ட்ராபெரி அம்மா கொடுத்தாங்க. ஸ்ட்ராபெரியா? இது எங்க இருந்து? தெரியல, அம்மா தான் கொடுத்தாங்க. நம்ம ஸ்ட்ராபெரி சாப்பிட்டதே இல்லல. இங்க பாரு, சூப்பரா இருக்கு ஸ்ட்ராபெரி. பார்க்கவே அழகா இருக்கு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு வேணுமா? உனக்கு வேணாம்னா சொல்லு, இத ஃபுல்லா நானே சாப்பிட்டுருவேன். ஏய், என்ன நீயே சாப்பிடுவங்கற? எனக்கும் வேணும். சரி சரி, இது உனக்கு கொஞ்சமா தான் தருவேன். எனக்கு தான் ஃபுல்லா. ஐயோ, சரி ஸ்ட்ராபெரி எங்க இருக்கட்டும். ஸ்ட்ராபெரி அப்புறமா சாப்பிடலாம். மாலு, நம்ம பிரீத்தி வீட்ல இருந்து ப்ராஜெக்ட் ஃபைல் வாங்கிட்டு வந்தோம்ல? ஆமா, வாங்கிட்டு வந்தோம். அததான் பார்த்து நோட்ல எழுதணும்னு சொன்னல்ல. என்ன உனக்கு தனியா எழுத கஷ்டமா இருக்கா? நான் வேணா எழுதி கொடுக்கட்டா? ஒண்ணும் தேவையில்ல. நீ எழுதுற லட்சணம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நானே எழுதிக்கிறேன். அது இல்ல மாலு, ஃபைல் நம்ம பிரீத்தி வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல. ஆனா இதுல ப்ராஜெக்ட்டே இல்ல. இதுல வேற என்னெல்லாம் எழுதி இருக்கு? வேறயா? வேற என்னது? பிரீத்தி அக்கா ப்ராஜெக்ட் ஃபைல் கொடுக்காம வேற ஃபைல் கொடுத்துட்டாங்களா? சரி, அப்பனா நம்ம நாளைக்கு திரும்பவும் பிரீத்தி அக்கா வீட்டுக்கு போய் ப்ராஜெக்ட் ஃபைல் வாங்கிட்டு வந்துடலாம். அப்ப நானும் உன் கூட வர. கைலக்கா என்னையும் கூட்டி போ. அப்ப திரும்ப எனக்கு டியூபைஸ் வாங்கி தருவியா? மாலு, எப்ப பார்த்தாலும் திங்கட்ல இருக்காத. நானே ஃபைல் மாறிடுச்சுன்னு டென்ஷன்ல இருக்கேன். ஐயோ கைலக்கா, அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆவற? பிரீத்தி அக்கா தெரியாம கொடுத்திருப்பாங்க. நாளைக்கு போய் நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல் வாங்கிட்டு வந்துடலாம். இல்ல மாலு, பிரீத்தி கிட்ட நான் ப்ராஜெக்ட் ஃபைல் வாங்கி அங்கேயே ஓபன் பண்ணி பார்த்துட்டு தான் கொண்டு வந்தேன். அப்ப அதுல ப்ராஜெக்ட் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இதுல ப்ராஜெக்ட் இல்லாம வேற என்னமோ எழுதி இருக்கு. ஃபைல் வர வழியில தான் எங்கேயாவது மாறிடுச்சா என்னமோ தெரியல. வர வழியிலயா? ஐயோ, கைலக்கா, ஒருவேளை ஃபைல் அந்த போலீஸ் மாமா கிட்ட போயிருக்குமா? போலீஸ் மாமாவா? யார் அது? அதான் கைலக்கா, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தமே ஒரு போலீஸ் மாமா. அந்த மாமா கிட்ட. அவர்கிட்டயா? அவர்கிட்ட எப்படி என் ப்ராஜெக்ட் ஃபைல் போகும்? கைலக்கா, நான் சொல்லுவேன்னு நீ திட்ட கூடாது. அப்ப திட்டுற மாதிரி தான் என்னமோ பண்ணி வச்சிருக்க. என்னன்னு சொல்லு. திட்டாத கைலக்கா, ப்ளீஸ். சாரி, திட்ட மாட்டேன். அது ஏன் ஃபைலா இருந்தா கூட பரவாயில்ல மாலு. அது பிரீத்தியோட ப்ராஜெக்ட் ஃபைல். எங்கன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லு. கைலக்கா, அது
டே நிலா தூங்கிட்டா. குழந்தை கையில வச்சுட்டு எவ்வளவு நேரம் இப்படி வெளியவே உட்காந்துருக்க போற? காலையில வேணும்னா அம்மாச்சி கிட்டயோ அக்கா கிட்டயோ பேசி சமாதானம் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ ராத்திரியில என்னடா பண்றது? குழந்தை இல்லாம நீ மட்டும்னா கூட கோட்ரஸ்க்கு வரலாம். ஆனா குழந்தை எடுத்துட்டு கோட்ரஸ்க்கு போகவும் முடியாது. பேசாம ராஜு கிட்ட கேட்டு பார்க்கலாமாடா? அவங்க வீட்டுல வேணா. இல்லடா சக்தி, வேண்டாம். இந்நேரத்துல அவங்களையெல்லாம் தொல்லை பண்ண வேண்டாம். ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நீ கோட்ரஸ் கிளம்பு. நான் ஜீப்லயே நிலாவை தூங்க வச்சுக்கிறேன். நானும் வண்டியிலேயே படுத்துக்கிறேன். என்னத்துக்குள்ளே சின்னவனே? வீடு இருக்கும்போது நீ என்னத்துக்குள்ளே வண்டியில படுக்கணும்? தாத்தா அது என்ன சின்னவனே, உன் பாட்டி வீட்டுக்குள்ள சேர்த்த மாட்டேன்னு சொன்னா நீ அப்படியே பிள்ளை தூக்கிட்டு வெளியே வந்துருவியாக்கு? கேர்லே, அது நான் கட்டின வீடு. உன் வீடுல நீ எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே வரலாம்? இல்ல தாத்தா, சிம்ரன் என் மேல கோவமா இருக்கு. நான் அங்கேயே இருந்தா அதுக்கு இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகும். அதுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இதுல வேற என்கிட்ட கத்தி அதுக்கு ஏதாவது ஆக வேண்டாமேன்னு தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆமா ஆகுதுங்க. உன் பாட்டிக்கெல்லாம் ஒன்னும் ஆகாதுலே. அவ கத்துல நமக்கு தான் ஏதாவது ஆகும். கேர்ல சின்னவனே, எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ ஒரு முடிவு எடுத்தா அது சரியாதான் இருக்கு. இந்த பிள்ளை யாரு என்ன எதுவுமே எனக்கு தேவையில்லையே. ஆனா இந்த பிள்ளைய நீ வளர்த்தணும்னு முடிவு பண்ணிருக்க. இந்த பிள்ளைய தத்தெடுத்துட்டு வந்திருக்க. அது உன்னோட விருப்பம். இத்தனை காலத்துல உனக்குன்னு ஒண்ணு நீ ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டதே இல்லையே. முதல் தடவையா இப்போ ஒரு விஷயத்த பண்ணிருக்க. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தாமலே நாங்க எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா உன் பாட்டியும் அக்காவும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும்னு பாக்குறாவோ. நீ இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்ததும் அதனால உன் வாழ்க்கை கெட்டு போயிடும்ன்ற பயத்துல தாமலே அவங்க கோவப்படுறாவோ. ஆனா இந்த குழந்தைய வளர்க்கறது தான் உனக்கு நிம்மதிண்டா. நீ தாராளமா அதை பண்ணல. அப்புறம் உன் பாட்டியும் அக்காவும் சொல்லி புரிய வச்சா சரியாயிக்கிடுவாங்கோ. அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாதலே. நீ வீட்டுக்கு வாழே. அப்புறம் பிள்ளையும் தூக்கிட்டு வாழே. இல்ல தாத்தா, நான் குழந்தையோட வீட்டுக்கு வந்தா சிம்ரன். அத அவ என்னன்னு சொல்லுவா? அப்படி என்னதான் சொல்றான்னு நானும் பாக்க. நீ வாழே. ஆமாண்டா மச்சான், தாத்தா சொல்றது சரிதான். வண்டியில எல்லாம் ராத்திரியில குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது கஷ்டம்டா. அம்மாச்சி கொஞ்சம் கோவப்பட்டாலும் நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. அதான் தாத்தா பேசிக்கிறேங்கிறாருல. நீ வீட்டுக்கு போடா. ஆமல சின்னவனே, அவ சொல்றாங்கிறதுக்காக நீ எடுத்துக்களை வீட்டுக்கு வராம இருக்கணும். நீ வாழே, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். சரி வரேன்.